ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ளீச் லைவ் ஆக்ஷன் மூவியோட ஒரு தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், ஒரு ஒப்பீனியன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ளீச் லைவ் ஆக்ஷன் மூவி இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து ரேண்டமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிருந்தேன், ஏதாவது அனிமே வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது அனிமே வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ப்ளீச் லைவ் ஆக்ஷன் எனக்கு கீழே ஹோம் பேஜில் காமிச்சிச்சு. என்னடா ப்ளீச்சில் லைவ் ஆக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். சும்மா ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு வந்து என்னடா இச்சிகோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், சேட் ஒரு மாதிரி இருக்கான், அப்புறம் வந்து குச்சிக்கி ருக்கியா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம், கழுவி ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக பார்த்துருவோம், படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி போடுவோன்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் படம் பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் WB சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி நினச்சேன். பட் உள்ள படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி, சிஜி எல்லாமே, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, அனிமேக்கும் இந்த மூவிக்கும் ரொம்பவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் இந்த வீடியோவில் பின்னாடி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் ஆக்ஷன் இருக்குப்பா ப்ளீச்சுக்கு. யாரெல்லாம் வந்து ப்ளீச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டார்டிங் ஒரு 30-40 எபிசோடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, அவங்க வந்து இந்த ப்ளீச் மூவி பாருங்கள். அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அனிமே பாருங்கள். ஏன்னா ப்ளீச் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனிமே. ஏன்னா பிக் 3ல இடம் பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ப்ளீச் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் அந்த சோல் சொசைட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் பில்டிங்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த படத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பாருங்கள். வெறும் ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் தான் படம். நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அனிமே போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் டப்பிங்லாம் கிடையாது. இங்கிலீஷ் இருக்கு, ஜாப்பனீஸ் இருக்கு, அப்புறம் கொரியன், அப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தேவையில்லாத லாங்குவேஜஸ்லாம் இருக்கும்ல, தாய் அது இதுன்னு டர்க்கிஷ் அந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரிஜினல் வந்து ஜாப்பனீஸ் தான். இந்த ஒரிஜினல் ஃபிலிம் வந்து ஜாப்பனீஸில் தான் பண்ணியிருக்காங்க. WB என்னதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும். ஸோ வந்து இப்போ ப்ளீச் ஸ்டார்டிங்கில் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். நம்ம அனிமேல வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்ல ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒன்று பார்த்துருப்போம், செகண்ட் எபிசோட்ல ஒன்று பார்த்துருப்போம், 3வது 4வது எபிசோட்லாம் ஒன்று பார்த்துருப்போம். பட் இந்த மூவி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. அதாவது அனிமே பார்த்துட்டு படம் பார்க்க வரவங்களுக்கு, அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து இதுக்கு அப்புறம்லாம் வரும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேடு இனோய்க்குலாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைச்சிருக்கும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க அனிமேல. பட் இந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. சேடு இனோவே கேரக்டருமே வந்து அப்பப்போ தான் வருவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு 2 இடத்துல வருவாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து அனிமே வந்து இன்னும் எலாபரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொன்று வந்து நான் என்ன சொன்னேன்னா, இது நடந்திருக்கும், அது 2வது நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இச்சிகோவும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரே இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கிராண்ட் ஃபிஷர் வந்து இந்த ஒரு பொண்ணு வேஷத்துல இருக்கும். நம்ம இச்சிகோ வந்து கொடையை கொடுக்க போவான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவனை காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரை விட்டுருவாங்கன்ற மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து அனிமே ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் எபிசோட்ஸ் கழிச்சு தான் காமிப்பாங்க, ஓகேவா. பட் இந்த படத்துல ஓப்பனிங் சீனே இதுதான். ஆனா வந்து யார் என்ன கொண்டிருக்கா அப்படின்றதெல்லாம் காட்ட மாட்டாங்க. பட் கிட்டத்தட்ட வந்து அனிமே அடாப்டேஷன் தான் சொல்லணும். பட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ அனிமேல வந்து நம்ம ஒரு 8வது எபிசோட்ல ஒரு விஷயம் பார்த்துருக்கோம்ப்பா, ஓகேவா. அது வந்து இந்த படத்துல 10வது நிமிஷமே வந்துருச்சு. ஆனா அனிமேல நம்ம 4வது எபிசோடா பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ஒரு 30வது 50வது நிமிஷத்துல வருது. ஸோ வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. பட் அந்த ஒரு கோர்வையா ஒரு படமா பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, ப்ளீச் தான் எடுத்திருக்காங்க அப்படி நமக்கு கரெக்டாக வந்துருது. இதில் நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி வந்து சீனை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலான்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு சில இடத்துல எனக்கு தேவையில்லாத விஷயமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக குச்சிக்கி ருக்கியா வந்து நம்ம இச்சிகோக்கு வந்து அந்த பவரை கொடுத்துருவா, சோல் ரிப்பேர் பவரை. பட் இச்சிகோ வந்து அவகிட்ட இருக்கிற மொத்த பவரையும் உருவிடுவான். அதுக்கப்புறம் நம்ம குச்சிக்கி ருக்கியா வந்து இவனை வந்து என்ன சொல்றது, சப்ஸ்டிடியூட் சோல் ரிப்பரா வந்து வேலை பார்க்க சொல்லிட்டு இருப்பா. அது அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்புறம் சேடுக்கு பவர் கிடைக்கும், அப்புறம் இனோய்க்கு பவர் கிடைக்கும். அப்புறம் வந்து திடீர்னு இஷிடான்ற ஒரு பையன் வந்து குயின்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். பட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. எப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி தான் நம்ம இச்சிகோ வந்துட்டு வீட்டுக்கு வருவான். அப்போ வீட்டில் திடீர்னு வந்து நம்ம குச்சிக்கி ருக்கியா வந்து உள்ளே வருவான். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இங்கே சென்ஸ் பண்ணேன், ஸோ அதனால இங்கே வந்திருக்கேன் அப்படின்பா. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஹாலோ வந்து அட்டாக் பண்ணும் நம்ம கரீனையும் யூசுவையும். ஸோ அதே மாதிரி சோல் ரிப்பர் பவரை வந்து இச்சிகோக்கு கொடுப்பாங்க. பட் என்ன இந்த படத்தில் மிஸ் ஆச்சுன்னா, அந்த சப்ஸ்டிடியூட்டா சோல் ரிப்பரா இருப்பான்ல அனிமேல, அதுல வந்து நிறைய ஹாலோஸை வந்து அன் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பையனை வந்து காப்பாற்றுவான். அப்போ வந்து நம்ம குச்சிக்கி ருக்கியா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ வந்து இவனை மட்டும் காப்பாற்றக்கூடாது, சோல் ரிப்பர்ஸுக்கு வந்து எல்லா சோலுமே ஒன்று தான், தனிப்பட்ட முறையில் எதுக்குமே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அனிமேல. மூவிலையுமே இந்த சீன் இருக்குப்பா, பட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. அதாவது அனிமேல ஒரு பர்பஸுக்காக அந்த சீன் வச்சிருப்பாங்கல்ல, பட் வந்து மூவில வேற ஒரு பர்பஸுக்காக அதே சீனை வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏதோ வேற பெர்ஸ்பெக்டிவ் இல்லைனா வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல ப்ளீச் நடந்தா அப்படி இருக்கும் அந்த
அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா இப்போ அந்த இஷிடா இருக்கான்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைட் மாதிரி உடச்சு விடுவான். அதில் வந்து சுற்றி நிறைய ஹாலோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு நம்ம இச்சிகோவும் இஷிடாவும் சேர்ந்து அந்த ஹாலோஸ் எல்லாம் அன் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பெரிய ஹாலோ ஒன்று வரும். அது கூட நம்ம இச்சிகோ வந்து ஃபைட் பண்ணுவான். இந்த மாதிரி விஷயம்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப டெப்த்தாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இதுலயும் அதே மாதிரி பைட்டை உடச்சு விடுவான். நிறைய ஹாலோஸ் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு வந்து படத்தில் காமிச்சது ஒரே ஒரு ஹாலோ தான் வந்திருக்கும். அந்த ஹாலோ தான் அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சீன் இருக்குல்ல, அந்த ஒரு பையனை காப்பாற்ற போவான். அப்போ நம்ம குச்சிக்கி ருக்கியா வந்து ஒருத்தனை மட்டும் நீ காப்பாற்றக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லுவா. இந்த விஷயம்லாம் வரும். நடுவில் நம்ம ரெஞ்சி அபாராய் வந்து வந்துருவாரு. அந்த சீன்லேயே வந்துருவாரு. பட் நீங்க அனிமேல பார்த்தீங்கன்னா அந்த சீன்ல வந்திருக்க மாட்டாரு ரெஞ்சி அபாராய். ஸோ வந்து மூவிக்கு ஏத்தாப்புல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அனிமே பார்த்துட்டு மூவி பார்க்குறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு புரியும். பட் வந்து ஸ்ட்ரைட்டா மூவி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அனிமே பார்க்கலாம் அப்படின்ட்டு வரவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து மெயின் கோரா நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நைட் வந்து குச்சிக்கி ருக்கியா காணாமல் போயிடுவாப்பா. ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு, நம்ம அனிமேல சொல்கிறேன், லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு அவள் காணாமல் போயிடுவா. அதாவது எங்கேயாவது போனோம் அப்படின்ட்டு போயிடுவா. ஓகேவா? அப்படி போகும்போது நம்ம ரெஞ்சி அபாரையும் பியாக்கியாவும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ரூக்கியாவை. அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ரூக்கியாவை வந்து சோல் சொசைட்டிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இச்சிகோ கண்டுபிடிச்சி ரூக்கியாவை காப்பாற்றுறதுக்கு வருவான். நீ வந்து சோல் சொசைட்டிக்கு போகக்கூடாதுன்னு காப்பாற்றுறதுக்கு வருவான். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைட் நடக்கும் ரெஞ்சிக்கும் நம்ம இச்சிகோக்கும். இச்சிகோ வந்து ரொம்ப அடி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் பாக்கியா வந்து நம்ம இச்சிகோவோட சன்பாக்டோவை உடச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ரூக்கியாவை கொண்டுட்டு சோல் சொசைட்டிக்கு போயிடுவாங்க. அவளை கொன்றுவாங்க கொஞ்ச நாள்ல. இப்படிதான் வந்து அனிமேல இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்ச நேரத்திலே வந்து நம்ம ரெஞ்சி அபாராய் மட்டும் வருவாரு இந்த உலகத்துக்கு. வந்துட்டு நம்ம இச்சிகோ கிட்ட கேட்பாரு ரூக்கியா எங்க அப்படின்னு கேட்பாரு. ஒரு ஃபைட் நடக்கும். அப்புறம் குயின்சிலாம் முன்னாடியே வந்துடும். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இஷிடாவெல்லாம் காமிச்சிருவாங்க. ஸோ வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பியாக்கியாவும் ரெஞ்சியும் வருவாங்க. அப்போ போல வந்துட்டு ரூக்கியா கிட்ட வந்து உனக்கு வந்து ஒரு ஃபுல் மூன் வரைக்கும் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ உன்னோட பவரை திரும்பி வாங்கிரு, இல்லைன்னா அவனையும் கொண்டுருவோம் உன்னையும் கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு போவாரு. இது வந்து ரெண்டாவது வந்து அட்டாக் பண்ணுவாங்க. மூணாவது தான் நம்ம கிளைமேக்ஸ். ஓகேவா? இப்போ இதுல என்னன்னா ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு. நம்ம இச்சிகோ வந்து அவங்க அம்மாவோட கிரேவுக்கு வருஷம் வருஷம் போவாங்கல்ல, அனிமேலையும் சரி எல்லாத்துலயும் சரி, அதே மாதிரி இந்த படத்துலயும் போறாங்க. அப்போ வந்து கிராண்ட் ஃபிஷர் வந்து அட்டாக் பண்ண வரான். இப்போ என்ன டீலிங்னா, ரூக்கியா வந்து அவனை பியாக்கியா கிட்ட சொல்லியிருப்பா, அவன் அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி கிராண்ட் ஃபிஷரை இச்சிகோ வந்து கொன்னுட்டான் அப்படின்னா நீங்க வந்து இச்சிகோ விட்டுறணும் அப்படின்னு கேட்டிருப்பா. இது அனிமேல கேட்டிருக்க மாட்டா, படத்துல இது கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ வந்து அவனும் சரி அவன் கொன்னுட்டான் நான் விட்டுறேன்மா. இச்சிகோ அதே மாதிரி சொல்லுவான், நானும் கிராண்ட் ஃபிஷரை கொன்னுட்டேன்னா நீங்க ரூக்கியாவை விட்டுட்டு போயிடணும், அவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிமா. ஸோ இப்போ வந்து இந்த கிராண்ட் ஃபிஷரை கொன்றுவான். கொன்னதுக்கு அப்புறம் பியாக்கியாவும் ரெஞ்சி அபராயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடக்கும். ரெஞ்சி அபாராய்க்கும் இச்சிகோக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் பியாக்கியோக்கும் இச்சிகோக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அதாவது அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ரெஞ்சி அபாராய்க்கும் இச்சிகோக்கும் வந்து சோல் சொசைட்டியில் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதில் வந்து நம்ம ரெஞ்சி அபாராயோட சன்பாக்டோ வந்து பவர் அவாக்கன் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு ஜபிமாரோ. ஸோ அந்த ஃபைட்டை இதில் வந்து சோல் சொசைட்டியை காமிக்கிறதுக்கு முன்னாடியே, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் வச்சே வந்து அதோட அவாக்னிங் பண்ணி ஃபைட் பண்ணி நம்ம இச்சிகோ வந்து அந்த ஜபிமாரோட பிளேடை வந்து உடச்சிருவாரு. இந்த மாதிரி ரொம்ப கொலாப்ஸ்டாக மிக்ஸ்டாக தான் அந்த படம் இருக்குது. பட் வந்து ஒரு ப்ளீச் அனிமேவை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை பார்க்காம வெறுமன ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் மாதிரி பார்த்தா நல்லா இருக்கு. அதாவது கதை எங்கேயுமே மிஸ் ஆகல. பட் வந்து அனிமேவை தாண்டி மாங்காவை தாண்டி ரொம்ப என்ன சொல்றது, ஸ்க்ரீன் பிளேவையும் அந்த கதையும் இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அனிமேல டக்குன்னு அந்த ரூக்கியாவை சோல் சொசைட்டிக்கு கூட்டு போறது டக்குன்னு முடிஞ்சிடும். பட் இதுல வந்து இந்த சோல் சொசைட்டிக்கு கூட்டிட்டு போறதான் கதையே. அந்த பியாக்கியாவும் ரெஞ்சி அபராயும் வந்து எப்படி சோல் சொசைட்டிக்கு ரூக்கியாவை கூட்டு போறாங்க, நடுவில் இந்த கிராண்ட் ஃபிஷர் எப்படி இச்சிகோ தோக்கடிக்கிறான்ற மாதிரி தான் கதையே. அதை இவ்வளவு லென்த்தா இழுத்துட்டு போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சீன்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ படம் ஓவராலா எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து ஒரு அனிமே பார்த்துட்டு அனிமே மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா கதை அப்படி இருக்காது. பட் வந்து மேக்கிங்கா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா கேரக்டர்ஸை பார்க்கும் போதுமே வந்துட்டு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படி செட் ஆயிடுச்சு. நம்ம எப்படி அனிமேல இச்சிகோ பார்த்தோமோ அதே மாதிரி செட் ஆயிடுச்சு. சேட் கேரக்டர் செட் ஆயிடுச்சு, இனோயா கேரக்டர் செட் ஆயிடுச்சு, எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைவ் ஆக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 2018 வந்துச்சு. பட் நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணலான்ட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ப்ளீச் லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until the next video, goodbye.